வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. பன்னீர்செல்வத்திற்கு வந்த நல்ல செய்தி. அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் எந்த முடிவு வேண்டுமானாலும் எடுங்கள், நாங்கள் உங்கள் கூடவே இருக்கிறோம் என்பதை தென் மாவட்ட நிர்வாகிகளும் அதிமுகவின் தொண்டர்களும் நேரடியாக ஓபிஎஸ் அவர்களுக்கு தெரிவித்திருப்பது பன்னீர்செல்வம் அவர்கள் அடுத்த கட்ட அரசியல் பயணத்திற்கு உத்வேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் பின்னால் தொண்டர்கள் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர், அதுவே அதிமுகவின் தொண்டர்களது முடிவு என்று எடப்பாடியின் விசுவாசிகள் ஒரு பக்கம் தெரிவித்து வந்த நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் சற்று மனக்கவலையில் இருந்தார். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் கடந்த சில வாரங்களாகவே ஓபிஎஸ்ஸிற்கான ஆதரவுகள் அதிகரித்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர் எடுக்கக்கூடிய முடிவிற்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயமாக எடப்பாடியை முதல்வராக மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, என்டிஏ கூட்டணியில் இணையக்கூடாது என்பதை தெள்ளத் தெளிவாக ஓபிஎஸ் அவர்களிடம் நிர்வாகிகள் தெரிவித்திருந்தனர். இதற்கிணங்க ஓபிஎஸ் அவர்கள் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் ஒன்றையும் நடத்தியிருந்தார். அதில் அவர் தெள்ளத் தெளிவாக பேசியிருப்பார். தனது ஆதரவாளர்களுடன் நிச்சயமாக அரசியல் களத்தை நாங்கள் எதிர்கொள்வோம், ஒருபோதும் எடப்பாடியுடன் அதிமுகவுடன் நிச்சயம் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், எடப்பாடி இல்லாத அதிமுகவில் கூட்டணியை வைப்போம், எடப்பாடி இல்லாத அதிமுகவை ஒருங்கிணைப்போம் என்பதையும் ஆலோசனை கூட்டத்தில் முடிவுகளையும் அறிவித்தார் ஓபிஎஸ் அவர்கள். தற்பொழுது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். தற்பொழுது அவர் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவர்களை தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தையையும் நடத்தி வருகிறார். செங்கோட்டையன் அவர்கள் மூலமாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதால் நிச்சயம் அரசியல் வட்டாரத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது எடப்பாடிக்கு. ஏனென்றால் 5000 ஓட்டுகளில் அதிமுக தோல்வியடைந்தாலும் அது தோல்விதான், 10 ஓட்டுகளில் திமுக வெற்றியடைந்தாலும் அது வெற்றிதான் என்பதை மாற்று கருத்து கிடையாது. ஒரு எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பது எடப்பாடிக்கு இதுவரை புரியவில்லை. அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களது சுயநலம்தான். ஓபிஎஸ் அவர்கள் இல்லாதது மக்களவை தேர்தலில் தோல்வியடைந்ததை எடப்பாடி ஒரு கணம் யோசித்திருந்தால் நிச்சயம் அனைவரையும் ஒருங்கிணைந்திருப்பார். ஏனென்றால் ராமநாதபுரம் தொகுதியில் மக்களவை தேர்தலின் பொழுது 2வது இடம் பெற்றார் ஓபிஎஸ் அவர்கள். சுமார் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓட்டுக்கள். அந்த தொகுதியில் திமுகவின் கூட்டணியான முஸ்லீம் லீக் வெற்றியடைந்தது குறிப்பிடத்தக்கது. 3வது